அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்பா இன்னைக்கு காலையிலேருந்து அப்படியே கிளைமேட் மூடிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ பிடிச்சிருச்சு. அப்படி நச 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 நசன்னு பேஞ்சிக்கிட்டே இருக்குது. டாமி பாருங்க எப்படி தூங்கிட்டு இருக்கான். நல்லா தூக்கம் தூங்குவானுங்க இந்த கிளைமேட்டுக்கு. ப்ரௌனி அங்கே மேலே மேய்ஞ்சிட்டு இருக்கான். ப்ரௌனி மேலே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கான். ஒரு மணிக்கெலாம் எல்லா கோழிங்க எல்லாத்தையும் அடைச்சி விட்டு போயிட்டேன். பயமாக இருந்துச்சு. இப்போ இப்படியும் மழை வரும், மழை வந்துச்சுன்னா அவ்வளோதான் சொல்லி போட்டு எல்லாத்தையும் அடைச்சி விட்டேன். ப்ரௌனியும் காலையிலேருந்து கட்டி போட்டு தான் இருந்துச்சு. அதனால் அப்படியே விட்டு போயிட்டோம். இவன் என்ன பண்ணுறான் இங்கே பார்த்தீங்களா? இவளுக்கு பேர் ராக்கின்ட்டே வச்சாச்சு. இவளுக்கு தோழி ஒருத்தங்க வந்துட்டாங்க. எல்லாம் ஏன் இந்த பொட்டை நாயினா மட்டும் இப்படி விட்றாங்கன்னு தெரியல. பாவம் இதுவும் ஒரு ஃபீமேல் பப்பி. யார் எங்கே விட்டாங்கன்னு தெரியல. திடீர்னு பார்த்தேன் இன்னைக்கு காலையில் இவ்வளோ சும்மா அப்படி வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு வரப்போ இதுவும் பின்னாடியே வந்துருச்சு, கூடயே வந்துருச்சு. ஸோ ரெண்டு பேர்த்தையுமே இங்கேயே போட்டாச்சு. ஒரு ஸ்மால் செட்டர் ஃபார் தம். அழகாக போய் உக்காண்டா. நீயும் போய் உள்ளார போய் உக்காருப்போ. உள்ளே போ. சொன்ன பேச்சு கேட்குறா பார்த்தீங்களா? உள்ளே போய் உக்காரு. உள்ளார போய் உக்காரு. உள்ள ட்ரேக்குள்ளார போய் உக்காருங்க. போங்க உள்ளே போய் உக்காருங்க. அதுவும் இல்லை, நான் வந்து உக்காந்துக்க சொல்லார. பாவம் கோழி எல்லாம் அப்போதையே அடைச்சாச்சு. மழை பெருசாக பிடிக்குது. ஸோ மழை வேறு நசன்னு பேஞ்சிக்கிட்டே இருக்குது. பாவம் இவங்களுக்கு இன்னும் சாப்பாடு வைக்கலை. இவங்களுக்கு வந்து பால் சோறு தான். அதனால் அப்படி கொண்டு வந்து இப்படி நாடிட்டணும். வா ஐயே, ரெண்டு பேரும் அழகாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இல்லை ஆணாயே அந்த எண்ணெய் பொட்டனாயே அந்த எண்ணெய் இங்கே காலெலாம் உள்ள வச்சு வெளில எப்படி சார்? நாயில் ஆணாய் அந்த இவளுக்கு பாவம் பசி எத்தனை நாளாக சாப்பிடாம இருந்துன்னு தெரியல. அது கப்புன்னு அடிக்குது. இது கூட இந்த 2-3 நாளாக இங்கே சாப்பிட்ருச்சு. எப்படி தான் மனசார இப்படி கொண்டு வந்து தூக்கி போடுறாங்களோ தெரில. நம்மளுக்கு எந்த நாயாக இருந்தா யாருக்கா இருந்தாலும் அடக்கடம் கொடுக்க வேண்டியதுதான். இருக்கிற வரைக்கும் நம்மள்ட்ட எடுத்துகிட்டு போகுது. இங்கே வா. அவள் கொஞ்சம் சாப்பிட்டு ஃபுல்லாக நீ தான் சாப்பிட்ட. அவள் கொஞ்சம் சாப்பிட்டோம் போகிற. அது ரொம்ப பொறுமையாக தான் சாப்பிடுது. ஒரு கப்புன்னு அடிச்சிருச்சு. போரு அவள் கொஞ்சம் சாப்பிடட்டும். நீயே தான் ஃபுல்லாக சாப்பிட்ற. இதுவே ஃபுல்லாக ரொம்ப போச்சா சொன்னா கேட்குறியா? அவள் வீட்டில் உனக்கு அடைக்கலம் கொடுத்ததே பெருசு. நீ இப்படி ராவடி பண்ணா என்ன? அப்படியே பொறுமையாக சாப்பிடுது. இது கப்புன்னு மிஷினில் சாப்பிட்ட மாதிரி சாப்பிடுது. சரி பட்டுன்னு சாப்பிட்டு போட்டு இல்லை உள்ளே போய் உட்காருங்க. போங்க அவள் சாப்பிட விட்டு நீ போய் சாப்பிட்டு. சரியா? போய் சாப்பிட்டு போட்டு உள்ளே போய் உட்காரு.